அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, மூட்டு வலி தாங்க. 30 வயது முதல் 70 வயது உள்ளவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனையோ பிரச்சனை. முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சரியா? அந்த வீடியோவில் எக்ஸசைஸை பற்றியும் பயிற்சிகளை பற்றியும் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸு செய்கிறத பற்றி பயிற்சியை பற்றி முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஏன் உடல் மூட்டு வலி வருது உடலில் அப்படின்னு பார்த்தா, ஒன்று உடல் பருமன், அதாவது வெயிட்டு கூடுதலாக இருக்கிறவங்க. நம்ம ஹைட்டுக்கு நம்ம என்ன அளவோ அந்த வெயிட்டு தான் நமக்கு மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா? அப்படி இல்லாமல் ஹைட்டு குறைவாக இருந்து அப்படியே உடம்பு வந்து இப்படி பருமனாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் வெயிட்டு குறைக்கிறதுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடு வேணும். வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு புதுவிதமான விஞ்ஞான உலகத்தில் நிறையா 7000 8000 அந்த ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. உடல் எடையை ஒரு மாதத்தில் 10 கிலோ குறையும், 20 கிலோ குறையும்னா, அப்படி அது இயற்கையான உடல் எடையை குறைக்க முடியாதுங்க. அந்த மருந்துகளை சாப்பிடும்போது நமக்கும் கொஞ்சம் சைடு எஃபெக்டெல்லாம் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கட்டுப்பாடு வேணும். என்னென்ன சாப்பாடு உணவுகளில் சாப்பாடு இல்லை என்னென்ன உணவுகளை எடுத்துக்கூடாது, என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம், என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்லாம், சரிங்களா? என்னென்ன தானிய வகைகள் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். முக்கியமாக மூட்டில் நீர் கோர்த்துருக்கு, எனக்கு சுத்தமாக காலையில் எந்திரிச்சா கால் அப்படியே இழுத்து பிடிக்குது, கால் மரமரத்து போகுது அப்படின்னு சில பேருக்கெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சும்மா ராத்திரிக்கு கொஞ்சம் தண்ணியில் மல்லி, அதாவது கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, கொஞ்சம் சோம்பு, சரிங்களா? இந்த கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வீதம் எடுத்து ஒரு தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க, சரியா? அதை காலையில் ஃபில்டர் பண்ணி டீ காபிக்கு பதிலாக காலையில் அது ஒரு பானமாக அருந்தலாம். ரெண்டாவது, நம்ம எக்ஸசைஸு பண்ணுறோம் அப்படின்னா மாடிப்படிகள் 3வது 4வது ஸ்டேஜ் உள்ளவங்க, மூட்டு வலி உள்ளவங்களுக்கு மாடிப்படி ஏறக்கூடாதுங்க, சரிங்களா? வெயிட்டான பொருள்களை தூக்கி நடக்கிறது, இந்த இது வயல்வெளிகளெல்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கூடுதல் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வெயிட்டான சுமை ஏறும்போது அந்த மொத்த பாடி அந்த வெயிட்டு எல்லாமே முக்கியமாக மூட்டுக்கு தான் அந்த வெயிட்டெல்லாம் போகும். அப்படி இருக்கும்போது வெயிட்டான பொருள்களை தூக்கக்கூடாது. 1வது 2வது ஸ்டேஜில் உள்ளவங்க மாடிப்படி ஏறலாம், என்ன வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி செய்யலாங்க. அவங்களும் உணவுகளை சாப்பிடும்போது கொஞ்சம் என்னென்ன சுவைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம உணவில் பிரண்டை இருக்குது இல்லைங்களா? பிரண்டை சும்மா வேலியில் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பிரண்டை பொடியாக கிடைக்குங்க. அதை பிரண்டையாக கிடைக்கிறது நல்லது. பச்சை பிரண்டையை கொழுந்தை எடுத்துகிட்டு நல்லா வதக்கி சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தணும், வெள்ளைப்பூடு நிறையா சேர்த்தணும், அந்த மாதிரி மல்லி, வர மல்லி அதெல்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் நிறையா போட்டு நல்லா வதக்கி அதை சட்னியாக, புளிக்கு பதிலாக தக்காளி போட்டுக்கலாம். புளி, உப்பு, காரம் இந்த 3ஐயும் குறைக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அந்த மாதிரி பிரண்டை சட்னி அரைச்சி வச்சுக்கணுங்க. அப்போ நமக்கு சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், சரிங்களா? அந்த மாதிரி சாப்பிட்லாம். பிரண்டை துவையல், பிரண்டை பொடி ஆயுர்வேத கடைகளில் விற்கும். அந்த மாதிரி நம்ம உணவுகளில் சமைக்கும்போது குழம்புக பொரியலில் எல்லாமே செக்கில் ஆட்டின எள்ளு எண்ணெய்ங்க, அதாவது நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம்.
மூட்டு வலி உள்ளவங்க எல்லாமே டோட்டலாக எண்ணெயை மாற்றணுங்க. எள்ளெண்ணெய், செக்கெண்ணெய் மிகச்சிறப்பான ஒரு எண்ணெய். அதை சேர்த்துக்கிட்டு நம்ம உணவுகளில் சமைக்கலாம். ரெண்டாவது, இந்த கருப்பு எள் இருக்குது இல்லைங்களா, கருப்பு எள்ளை நல்லா பொன்னிறமாக வறுத்து கருப்பு எள் சட்னி வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் 4 நாள் அப்படி எள்ளு சட்னி, எள்ளு துவையல் அந்த மாதிரி அரைச்சும் சாப்பிட்லாம். சரிங்களா? அந்த மாதிரி எள்ளு உருண்டை ஒரு நாளைக்கு 2, காலையில் 1 சாயங்காலம் 1 எள்ளு உருண்டை நாட்டு சர்க்கரையில் செய்து அதை எள்ளு உருண்டையாக செஞ்சு சாப்பிட்லாம். சரிங்களா? அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம மூட்டு வலிக்கு கால்சியம் கிடைக்கும். கால்சிய குறைபாடு வரும்போது மூட்டு வலி இருக்கும் சிலருக்கு. சில உடம்புகளுக்கு பித்தோட உடம்பு இருக்கும், வாத உடம்பு இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு உடம்புக்கு ஒவ்வொரு விதமாக மூட்டு வலி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கருப்பு உளுந்து, இந்த கருப்பு உளுந்து இருக்குதுங்களா, கருப்பு உளுந்து வறுத்து அதை நாட்டு சக்கரை போட்டு கஞ்சி வச்சு குடிக்கலாம். அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. சரிங்களா? அதில் நல்லா புரோட்டீன் இருக்குது. அதை கருப்பு உளுந்து வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை உணவில் சேர்த்து சாப்பிட்லாம், கருப்பு உளுந்து. அப்போது ரெண்டாவது, நல்ல மோர், வெண்ணெய் எடுத்த மோர். இப்போ சூடு காலம் இல்லைங்களா, அதுக்கு வெண்ணெய் எடுத்த மோர் குடிக்கலாம். ரெண்டாவது, முடவாட்டுக்கால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. முடவாட்டுக்காலை வாங்கிட்டு வந்து மேத்தொலியெல்லாம் சீவிட்டு அதை நல்லா தண்ணியில் கழுகி அதை சூப்பாகவும் போடலாம். வெள்ளைப்பூடெல்லாம் சேர்ந்து பொடி பொடியாக அரிஞ்சு அதை நல்லா சட்னி வைக்கிற மாதிரி, தக்காளி சட்னி மாதிரி அதையும் நல்லா வதக்கி நல்லெண்ணெயில் கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டு வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதை சட்னியாக வைக்கலாம். அல்லது சூப்பு பொடி பொடியாக நறுக்கி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரகம், குருமிளகு அதாவது கடமிளகு, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இதையெல்லாம் போட்டு அம்மியில் 1-2 அரைச்சி அந்த முடவாட்டுக்கால் சூப்பில் போட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே டீக்கு பதிலாக இந்த முடவாட்டுக்கால் குடிக்கலாம். முடக்கத்தான் இலை, வேலி இல்லை, இஷ்டம் போல் கிடைக்குங்க. அந்த காசையே கொடுக்க வேண்டாம். முடக்கத்தான் இலை ஒரு பிடி எடுத்து ராத்திரியில் அடுப்பில் போட்டு அதே மாதிரி சூப்பெல்லாம் வச்சு குடிக்கலாம். இதெல்லாம் ஒரு அருமையான கை மருந்துங்க. அப்படியெல்லாம் குடிக்கும்போது நல்லா மூட்டு வலி குறையும். அதாவது கால் நிறைய நீர் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, கல்லுப்பூ வறுத்து நல்லா ஒத்தனை கொடுக்கலாம். அப்போது கால்சியம் மாத்திரை வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் தேவை இருந்தால். கால்சியம் மாத்திரையை விட கால்சியம் உள்ள பழங்கள், பேரிச்சம்பழம், முருங்கை இலை சூப்பு, பிரண்டை இலை சட்னி, எள்ளு துவையல், முடவாட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மோர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் எடுத்து வரும்போது நம்ம உணவும் கட்டுப்பாடோடு இருக்கும்போது உடல் எடையும் குறையும், நம்மளுக்கு மூட்டு வலி வராது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கொஞ்சம் நார் சத்துள்ள, வைட்டமின் சத்துள்ள, கால்சியம் சத்துள்ள தானிய வகைகள் அப்படின்னா சிறுதானியங்கள், அதாவது கம்மங்கூழ், ராகி கூழ், ராகி அடை, கம்மந்தோசை அந்த மாதிரி செய்யலாம். சோளம், மக்காச்சோளம், கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி உணவுகளும் எடுத்துக்கலாம். அதாவது கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, மட்டை அரிசி அதாவது சிகப்பரிசின்னு சொல்லுவாள், அது சாப்பிட்லாம். அப்படியெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கால் மூட்டுக்கு தேவையான கால்சியமும் கிடைக்கும். இப்போ கால்சிய உணவு அப்படிங்கும்போது நிறைய புரதம் உள்ள முட்டை, மீன், இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்லாம். முக்கியமாக ஆட்டுக்கால், முடவாட்டுக்கால்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, ஆட்டுக்கால் சூப்பு வாரத்தில் ஒரு முறையாவது
சூப்பாக எடுக்கும்போது அந்த மூட்டுக்கால் வலி, முட்டில் உள்ள வேதனைகள் எல்லாம் குறைஞ்சி வீக்கமெல்லாம் வற்றி ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு வரும்போது நம்ம எளிமையான முறையில் வீட்டிலையே செய்யும்போது நம்மளுக்கு இது ஒரு வேலையாக தெரியாது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு அடுக்கலையில் சமையல் பண்ணுறோம் இல்லைங்களா, காலையில் எழுந்திரிச்சு முத்தம் கூட்டுறோம். அது மாதிரி இதையும் ஒரு பயிற்சியாக எடுக்கும்போதும் உணவுகளில் இதெல்லாம் செய்யும்போதும் எடை குறைக்க வேண்டும். நிறையா சாப்பிடாம சாப்பாடு அளவளவாக சாப்பிடும்போது நம்மளுக்கு உடல் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும் வெயிட் குறையிறதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் தாமரை அப்படின்னா தாமரை பூ பார்த்துருக்கீங்க தானே? பாருங்கள், இந்த தாமரை முத்திரை, சரிங்களா? தாமரை முத்திரையும் செய்யலாம். சிம்பிள். பாருங்கள், தாமரை பூ மாதிரியே விரிஞ்சிருக்கா? விரல்களையெல்லாம் விரித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இப்படி தாமரை பூ மாதிரி கை விரித்து கண்ணை மூடி உட்காந்து இந்த முத்திரையை நம்ம செய்யலாம். சரிங்களா? நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லாமே நம்ம கைக்குள்ளே தாங்க இருக்குது. அப்படி என்னமோ சொல்லுறாங்க அப்படிங்கிற நினைக்க வேண்டாங்க. இதில் ஏதாவது ஒரு வழிமுறைகளை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பாக நீங்கள் செய்யும்போது இந்த 1வது 2வது 3வது ஸ்டேஜுக்கு மூட்டு வலி இருக்கிறவங்க படிப்படியாக அதிலிருந்து குறைக்கலாம். 4வது ஸ்டேஜு அப்படின்னா பாருங்கள், இந்த ஜவ்வு இருக்கு இல்லைங்களா, அந்த ஜவ்வு சுத்தமாக கீழே அமுத்தி கம்ப்ரெஸர் ஆகிருக்கும். அப்போ அதனால தான் அந்த கால்சியம் மாத்திரை, கால்சியம் சத்துள்ள உணவுகள் எடுக்கும்போது நமக்கு மூட்டு வலி குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 4வது ஸ்டேஜில் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணினாலும் நிறைய பேர் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. எனக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போது எக்ஸசைஸுகள்லாம் சொல்லித்தரும்போது கொஞ்ச நாள் வேணால் நீட்டி போடலாம். அதுக்காக ஆப்ரேஷனே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னாலும் நடக்காது. சரிங்களா? நம்ம அதனால் சிறுவயது முதல் முதியவர் வரை கீழ்மட்டத்திலிருந்து நம்ம உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் வெயிட்டு நம்ம குறையிறதுக்கான என்ன இது அப்படின்னு பார்க்கக்கூடாது. கண்டதெல்லாம் அள்ளி உள்ளே போட்டால் வெயிட்டு குறையும். முக்கியமாக சாப்பிட்ட உடனே போய் தூங்கக்கூடாது, சாப்பிட்ட உடனே போய் படுத்து உறங்கக்கூடாது. அந்த ஜீரண மண்டலம் அப்படியே ஜீரணம் இல்லாமல் அப்படியே வெளியே போகுங்க மோசமாக. அப்போ நம்மளுக்கு அந்த உணவில் உள்ள சத்துக்கள் உடம்புல எடுத்துக்கிறதுக்கு சமயம் இருக்காது. அதனால தான் சாப்பிடும்போது உணவை நல்லா மென்று சாப்பிட சொல்லி முன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜீரண மண்டலம் நல்லா வேலை செஞ்சு நம்ம ஜீரண மண்டலம் வேலை செஞ்சாலே நம்ம வெயிட்டு போட மாட்டோம். சரிங்களா? அப்போ ஜீரண மண்டலங்களுக்கு நல்லா அரைச்சி சாப்பிடலாம். நல்லா ஜீரணமாகி உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.